லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. சென்னை அடுத்த ஆவடியில் சாலை முழுவதும் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து செல்வதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், ஆவடியில் சாலையில் கழிவு நீர் கலந்து செல்வதால் எந்த அளவிற்கு வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இதை சீர் செய்ய மாநகராட்சி நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை தற்பொழுது வரை எடுத்திருக்கிறதா? சொல்லுங்க. மோகன்ராஜ், கோடை வெயிலானது சென்னை மக்களை வாட்டி வசித்து வருகிறது. இன்று வழக்கத்திற்கு மாறாக ஆவடியில் சற்று வெயில் தாக்கமானது குறைவாகவே காணப்படுகிறது. திடீரென்று தூறல் மழை பெய்ததால் ஆவடி பகுதி முழுவதுமே வாகனோடைய மகிழ்ச்சி அடைந்தனர். இருப்பினும் இந்த திடீர் மழை பெய்ததால் சென்னை டு திருச்சி செல்லக்கூடிய சிடிஎச் சாலையில் அந்த ஆவடியில் உள்ள சாலை முழுவதுமே சேரும் சகதியமாக காணப்படுகிறது. வாகன ஓட்டிகள் அச்சத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அந்த சாலை முழுவதும் கருப்பு நிறத்தில் சேறு சகதி இருப்பதால் எப்போது வழுக்கி விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அச்சத்திலேயே அந்த சாலையை ஒரு சக்கர வாகன ஓட்டிகளோ அரசு பேருந்தோ செல்லக்கூடிய அச்சத்திலே செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த நிலையானது ஒவ்வொரு மலைக்கும் இதே போன்ற சூழ்நிலை உருவாகிறது. இது சம்பந்தமாக பல முறை புகார் அளித்தும் ஆவடி மாநகராட்சி முழுவதுமே இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு முறையான கழிவு இணைப்பு கொடுக்கப்படாததால் ஒவ்வொரு ஆண்டு மலைக்கும் இது போன்ற சூழ்நிலை உருவாக்கிறது இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த சேறு இருக்கக்கூடிய இது சம்பந்தமாக நெடுஞ்சாலை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு யாரும் இதுவரை வரவில்லை. அந்த சேரை அகற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என வாகன ஓட்டிகள் தமிழக அரசு கோரிக்கை வைத்துள்ளனர். மோகன்ராஜ், சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த காட்சிகளையும் விவரங்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி ஸ்ரீனிவாசன்.